ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மகாபாரத கதைகள்ல ரோஹிதன் இந்த தலைப்புல பார்க்க போறோம். ஆயிரக்கணக்கான ஆண்டுக்கு முன்னாடி அயோத்திங்கிற ஒரு நாட்டை ஒரு அரசர் ஆண்டுட்டு வராரு. அவர்கிட்ட ஏராளமான செல்வங்கள், சுகபோகங்கள், பொருட்கள் எல்லாமே இருக்கு. அவரோட மனைவியும் ரொம்பவும் அழகா இருக்காங்க. ஆனாலும் அவருக்கு குழந்தையே இல்லை. அதனால அவர் மனசு ரொம்பவும் கஷ்டப்படுது. அவர் எப்பவுமே குடிமக்களுக்கு ஆதரவாக இருந்து நல்லபடியா கவனிச்சிட்டு வர்றாரு. இரவும் பகல் பாராம துன்பங்கள் எல்லாம் போக்கிட்டு அந்த வேலையில தான் ஈடுபடுறாரு. ஒரு நாள் அவர் அரசவையில் அமர்ந்திருக்கும் போது யாரோ ஒருவர் அவர்கிட்ட, நீங்கள் வருகனை வேண்டி ஒரு பூஜை செய்யுங்க, அப்பனா உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அன்னையிலிருந்து அவர் ரொம்ப காலமா அந்த அரசர் வருணர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது வழக்கமா இருந்திருக்கு. அங்க இருந்து ஒரு பூசாரி அவர்கிட்ட, வருணனோட கருணையால உங்களுக்கு நிச்சயமா குழந்தை பாக்கியம் கிடைக்கும், ஆனா நீங்க பிறக்கிற முதல் குழந்தைய பகவானுக்கு பலி கொடுத்தாதான் நீங்க அதுக்கப்புறம் பிறக்கிற குழந்தைய வச்சு சந்தோஷமா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதை கேட்டதும் அரசருக்கு கொஞ்சம் தயக்கமாவே தான் இருக்கு. ஆனா அரசி குழந்தைய பெறணும் அப்படிங்கிற ஆசையினால அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அரசனும் அரசியும் நாள்தோறும் வருணன் கோயிலுக்கு போயிட்டு வர்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வருஷம் அப்படியே ஆயிருது. இப்படி அவங்க வழிபாடு செஞ்சுட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு மகனும் பிறக்கிறான். அவன் பாக்குறதுக்கு அவங்களோட அம்மா மாதிரியே ரொம்பவும் அழகா இருக்கான். அதனால அரசருக்கும் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. அவனுக்கு ரோஹிதன் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. அவனை வளர்த்துட்டு வராங்க. மகன் தன்னோட கண் பார்வையில இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனை நல்லபடியா பாத்துக்கிறாங்க. அவனை பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க இந்த மாதிரி பகவான் வருணனுக்கு இவனை பலி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையே மறந்துடுறாங்க. சுத்தமா மறந்துடுற அளவுக்கு அவங்களுக்கு ஆயிப்போச்சு. ரோஹிதனுக்கு அப்படி இப்படின்னு 8 வயசு ஆயிருச்சு. ஒரு சமயம் ராஜ்யத்துல ரொம்பவும் அதிகமான மழை பெய்ய ஆரம்பிக்குது. விவசாயிகள் பயிர் எல்லாமே அடிச்சிட்டு போக ஆரம்பிக்குது. பண்டங்கள் விலை எல்லாமே அதிகமாயிருச்சு. ஏழைகளுக்கு உணவு, தானியம் இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்பவும் கஷ்டமாகுது. மக்கள் பசியால ரொம்பவும் கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அரசர் கிட்ட இந்த மாதிரி அமைச்சர் ஒருத்தர் சொல்றாரு, ராஜ்யத்துல இந்த வறட்சி வருண தேவனோடுக்காக தான் நடக்குது. அவருக்கு நீங்க பலியிடதா சொல்லி இருந்தீங்கல்ல, அதை நீங்க பண்ணல, அதனாலதான் அவர் கோபம் அடைஞ்சிருக்காரு. நீங்க பலியிட்டாதான் நடக்கும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அரசருக்கு இதை கேட்டதும் கவலை தாங்க முடியல. அதனால பூசாரிக்கு தான் கொடுத்த வாக்கும் அவருக்கு ஞாபகம் வரும். குடிமக்கள் எப்படி காப்பாத்துறது, இதுக்கு ஒரு வழியே இல்லையான்னு யோசிச்சுட்டு சரிங்கிற மாதிரி யோசிக்கும் போது, மக்கள் இப்படி பசியால வாடக்கூடாது, அதனால என்னோட மகனை கொல்றதுக்கு நான் தயாரா தான் இருக்கேங்கிற மாதிரி அவர் மனசு ரெடி ஆயிருது. இந்த விஷயம் ரோஹிதனுக்கு எப்படியோ தெரிய வர ஆரம்பிக்குது. அதனால யாருக்கிட்ட சொல்லாம கொள்ளாம அவர் அந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுறாரு. அப்படி தனியா பசி பட்டினி இதனால ரொம்பவும் கஷ்டப்பட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு தெரியுறாரு. என்ன செய்ய போறோமேன்னு தெரியாம ரொம்பவும் கவலையில இருக்கும்போது அரசர் ரோஹிதனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக ராஜ்யம் எங்க ஆட்களை துரத்தி அனுப்பிக்கிட்டு இருக்காரு. அவங்களும் வீடு வீடா நுழைஞ்சு அந்த ரோஹிதன் எங்க இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவும் ஆவலா இருக்காங்க. அவன் ஒரு கடையில உட்கார்ந்து இருக்கிறத ஒரு தூதன் பாக்குறான். பாக்குறதோட இல்லாம அவன் வயதான மற்ற சிறுவர்களோட அவன் பேசிக்கிட்டு இருக்கான். தூதன் அங்க வந்து உன்னை அரசர் கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு ரோஹிதன் அங்க வந்து கூட்டிட்டு போக முயற்சி பண்றாரு. ரோஹிதன் அங்க வரதுக்கு மறுத்து ரொம்பவும் திமிரிக்கிட்டு இருக்கான். கூட இருந்த இன்னொரு சிறுவனும் அவனோட கையால தூதனை நல்லா அடிக்கிறான். ஆனாலும் அந்த சின்ன பையன் அடிக்கிறதுனால அந்த முரட்டு தூதனுக்கு என்ன ஆயிட போகுது, ஒண்ணுமே ஆகல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல கடை வீதியில இருந்து எல்லாரும் திரள ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள ஒருத்தன் தூதனை பார்த்து, இவ்வளவு அழகான சின்ன பையனை இப்படி நீ கஷ்டப்படுத்தி இழுத்துட்டு எங்க போற அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் அரசனோட மகன், வீட்டுல இருந்து ஓடி வந்துட்டான். அரசன் இவனை வருண பகவானுக்கு பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படி பலி கொடுத்தாதான் நம்ம நாட்டுல இருக்க பஞ்சம் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூதர் சொல்றாரு. அப்படியானா நான் ஒரு யோசனை சொல்றேன், நீ இந்த 2வது பையனை புடிச்சிட்டு போ. இவனோட தந்தை ரொம்பவும் ஏழை குடிசையில நோயாய்ப்பட்டு கஷ்டப்படுறாரு. அவருக்கு இன்னும் 7 குழந்தைங்க வேற இருக்காங்க. அவங்க எல்லாருமே பசியால அவதிப்படுறாங்க. நீ இந்த ஒரு பையனை எடுத்துட்டு போறதுனால ஒண்ணுமே குறைஞ்சு போறது இல்ல, தாராளமா பலி கொடுக்கலாம் அப்படின்னு கூட்டத்துல ஒருத்தன் சொல்ல ஆரம்பிக்கலாம். இந்த பையனை தகப்பன் அதுக்கு எப்படி ஒத்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த தூதர் கேட்கும். பதிலுக்கு நீ வேணா அவருக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துடு, அதுக்கப்புறம் அவர் கண்டிப்பா ஒத்துக்குதான் ஆகணும், அது மொத்தம் 7 பிள்ளைகளையும் காப்பாத்துறதுக்கு உதவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் மறுபடியும் பதில் சொல்றான். தூதரும் அப்படியே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு அந்த ஏழை தகப்பனோட குடிசைக்கு போறாரு. இந்த 100 பொற்காசுகள் இவனை நான் என் கூட கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த தகப்பரும் சம்மதிக்கிறாரு. 100 தங்க காசுகளை வச்சுக்கிட்டு மொத்த பையங்களை எப்படியாவது நல்லபடியா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது ரோஹிதன் அவனோட தோழன்களை கூட்டிட்டு வந்து அந்த தூதர் முன்னாடி நிக்கிறான். தூதரும் எல்லாரும் சேர்ந்து அரசர் முன்னாடி கொண்டு போய் நின்னதும் அரசருக்கு ரொம்பவும் சந்தோஷம். தூதர் இந்த மாதிரி சொல்றாரு, பூசாரியும்
நம்மளோட ரோஹிதன் யாருன்னு தெரியாது, அதனால இவனை நம்ம பலி கொடுக்கறதுனால ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் என்ன வர ஆரம்பிக்குது. இந்த ஏழை சிறுவனும் சரி எல்லாரும் அவனுக்கு நிறைய உணவு கொடுக்குறாங்க, ஆடை அணிகலன்கள் எல்லாமே அந்த அரசர் குழந்தைக்கு ஏத்த மாதிரி அனுபவிக்க போடுறாங்க. வர்ண பகவானுக்கு பலி கொடுக்கறதுக்காக எல்லாமே ரெடியா இருக்கும்போது அப்போ ரோஹிதன் அவனை தடுத்து நிறுத்தினான். பலி கொடுக்க இவனை ஏன் கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தை, இவனை பலி கொடுக்கலன்னா வர்ண பகவான் மகிழ்ச்சி அடைய மாட்டாரு, ராஜ்யத்துல ஏழை மக்கள் பசியால இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்பா, இவனோட 7 சகோதரர்கள் உயிரை இவன் தான் காப்பாத்தி இருக்கான் இல்லையா, அந்த மாதிரி மத்தவங்களுக்கு நம்ம பணம் கொடுத்தா பசியால அவங்க கஷ்டப்பட மாட்டாங்க, மக்கள் எல்லாரும் காப்பாற்றப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிதன் சொல்றான். அரசருக்கு இவனோட பேச்சுல நியாயம் இருக்குங்கிறத புரிஞ்சு தன்னோட தூதர்களை கூட்டிட்டு போய் எல்லா ஏழை மக்கள்களுக்கும் 400 பொற்காசுகளை கொடு, குழந்தைகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆணையிடுறாரு. தூதர்கள் நாடெங்கும் போய் எல்லா குழந்தைகளும் வாங்கிட்டு வந்து அவங்களோட அப்பா அம்மாவுக்கு பணத்தையும் கொடுத்துடுறாங்க. அதனால அவங்களும் ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு வேண்டிய உணவுப் பொருட்கள் எல்லாமே சேகரிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அரசர் தம்மோட அரண்மனையில விலைக்கு வாங்கின எல்லா குழந்தைங்களும் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அவரு கூட சேர்ந்து இளவரசன் ரோஹிதனும் சந்தோஷமா விளையாடிட்டு நண்பர்களோட இருக்காரு. இதோட இந்த கதை முடிஞ்சது. நன்றி.